வயல்ல இருந்து அப்பதான் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து உள்ளே போகல. என்னடா நம்ம காலையில வீட்டை விட்டு போகும்போதெல்லாம் ஒன்றும் தெரியலையே, சாதாரணமா இருந்துச்சு. இப்ப என்ன ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸு கொண்டாட்டம், என்ன இங்க இங்க என்ன நடக்கு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி வேலைக்காரரை கூப்பிட்டு கேட்குறான். யாரு? மூத்தவன். அப்போ அவன் சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், உன் குமார் உன் தம்பி காணாமல் போனான் இல்லையா, தொலைஞ்சி போனான் இல்லையா, அவன் இப்போ சுகமா பத்திரமா அப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். வேலைக்காரன் சொல்கிறான். ஆனால் இவன் முகம் என்ன செய்யுது? மாறுது. வேலைக்காரனுக்குரிய சந்தோஷம் கூட மூத்த மகனுக்கு இல்லை. மூத்தவன் என்ன நினைச்சிருக்கான்? இவன் அதோடு செத்து ஒழிஞ்சான். இந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பண்ண சொத்துக்கள் எல்லாமே தான் ஒருவனுக்கு தான். எப்பவுமே குடும்பங்கள்ல மூத்த மகனுக்கு ரெட்டிப்பான சொத்து. பைபிள் படி சேஷ்ட புத்திர பாகம்பாங்க. 2 மடங்கு எல்லாமே அவனுக்கு தான். எல்லாம் அவன் தான் பொறுப்பு, எல்லா அங்கீகாரம் அவனுக்கு, எல்லா தலைமைத்துவம் அவனுக்கு, எல்லா சொத்து சுகத்துல 2 மடங்கு அவனுக்கு அதிகமா போய் சேரும். ஏன்னா குடும்பத்தை அவன் தான் எடுத்து திரும்ப நடத்தக்கூடிய நிர்வாக பொறுப்பும் அவன் தலையில தான் போய் சேரும். இவனுக்கு வந்த உடனே இவன் வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. ஆஹா, இப்ப மறுபடியும் நம்ம சொத்துக்கு இவன் பங்கு போட வந்துட்டானேன்னு சொல்லி இவன் கோபமா வீட்டுக்குள்ளேயே போகல, வெளியே நிற்கிறான். அப்போ தகப்ப வந்து என்ன செய்யறான்? மூத்தவனை பார்த்து, பாப்பா உள்ளவா, முடியாது. இங்க கெட்டு போன இளையகுமாரன் நல்லவனா திரும்பி உள்ள வரான். மூத்தவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அப்பாவுக்கு எடுபடி வேலையா நல்ல வேலை செய்யறான், எல்லா வேலையும் செய்யறான். அப்பா சொல்ற கட்டளைகள் எல்லாம் போனா போறான், அதை செய்ய இதை செய்யறான், எல்லாம் செய்யறான். அப்பாவுக்கு ஏத்த மாதிரி இருக்கான். ஆனா உள்ள வந்து ரட்சிக்கப்படாத உள்ளம். ஆலயத்துக்குள்ளதான் இருப்பாங்க, ஊழியெல்லாம் செய்வாங்க. இருதயம் கர்த்தருக்கு நேரே செம்மையா இருக்கிறதா, அதை பார்க்க வேண்டும். கெட்டு போனவன் திரும்பி வந்துட்டான், உள்ள இருக்கவன் கெட்டு போய் வெளியே போயிட்டான்.